بسم الله الرحمن الرحيم الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا ربي اشرح لي صدري ويسر لي أمري فاحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. தங்கள் முன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இம்மையின் தவறுகளும் மறுமையின் தண்டனையும். பொதுவாகவே இந்த உலகத்தில் தவறுகளை செய்கிறது அப்படிங்கிறது மனிதனுடைய இயல்பாக இருக்குது. அது என்னதான் இயல்பாக இருந்தாலும் சரி, ஒரு தவறு நடக்கும்போது அந்த இடத்துல அந்த தவறை தட்டி கேட்கலன்னா இதன் மூலியமாக கூட நாளை அல்லாஹ் கிட்ட மறுமை நல்லா மாட்டக்கூடியவங்களா இருப்போம். அப்போது ஒரு தவறுக்கும் ஒரு தண்டனை இருக்கு அப்படிங்கிறது நினைவூற்றதான் என்னுடைய தலைப்பே என்று கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தில் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம எண்ணற்ற தவறுகளை செய்யக்கூடியவங்களா இருக்கும். ஏன், இந்த உலகத்துக்கே முதல் மனிதர், இந்த உலகத்துக்கே தந்தை யாரு? ஆதம் நபி அலைஹி வஸல்லம். அவங்க என்ன பண்ணாங்க? தவறு செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆதம் நபி அல்லாஹ் படைச்சி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தான். A to Z எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து ஒரே ஒரு கட்டளையை மட்டும்தான் இட்டான். இந்த மரத்தை மட்டும் நெருங்காதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். ஆனால் ஆதம் நபி என்ன பண்ணாங்க? ஷைத்தானின் சூழ்ச்சினால அந்த மரத்தை நெருங்கிட்டாங்க. இப்போது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மனிதன் அப்படிங்கிறவன் தவறு செய்யக்கூடியவன் தான். அவன் என்னதான் தவறு செஞ்சாலுமே அதுக்கு ஒரு இறைவன் ஒரு தண்டனையை வச்சுருக்கானே, அதை அவன் பெரும்பாலும் அறிஞ்சாலே தவறின் பக்கம் செல்ல மாட்டான். அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளக்கூடியவனாக இருப்பான். அப்போது ஒரு தவறுக்கும் ஒரு தண்டனை இருக்குல்ல, அதை இன்ஷால்லா பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்னன்னா ஒட்டு கேட்குறது. இந்த காலத்தில் அதிகமாக என்ன பண்ணுறது, ஒட்டு கேட்குறது அப்படிங்கிறது இருக்கக்கூடியதாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, தாம் கேட்பது மக்கள் விரும்பாத நிலையிலோ அல்லது தம்மை பார்த்து மக்கள் வெறுண்டோட நிலையிலோ யார் ஒரு உரையாடலை செவி தாழ்த்தி கேட்குறாங்களோ அவங்க காதில் ஈயம் முறுக்கி ஊற்றப்படும் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க. சுப்ஹான் அல்லாஹ், எவ்வளோ பெரிய ஒரு வேதனையாக இருக்குது. தாம் கேட்பது மக்கள் விரும்பாத நிலைனா என்ன? ஒரு சபை இருக்குது, அந்த சபையில் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, வரும்போது என்ன பேசுகிறாங்கன்னு கேட்போன்னே ஒட்டு கேட்குறாங்களே, அது மக்கள் விரும்புவாங்களா? கண்டிப்பாக விரும்ப மாட்டாங்க. இந்த நிலை. அதே மாதிரி தம்மை பார்த்து மக்கள் வெறுண்டோட நிலைனா என்ன? ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா ஐயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு வேற பாதையில் ரூட் எடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி நிலையில் யார் செவி தாழ்த்தி கேட்குறாங்களோ அவங்க காதில் ஈயம் உருக்கி ஊற்றப்படும் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு நம்ம அஞ்சு கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். அடுத்தது என்னன்னா தற்கொலை செய்கிறது. இந்த தற்கொலை செய்கிறது அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம முஸ்லீம் எல்லாருக்குமே தெரியும் தற்கொலை செய்யக்கூடாதுன்னு. இருந்துமே ஒரு சில பேர்லாம் தற்கொலை செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்க? ஷைத்தானின் சூழ்ச்சி. இது ஒரு புறம் இருந்தாலுமே தவறு அப்படிங்கிறதுக்கு தண்டனை இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியறதில்ல. அப்போது தற்கொலை செய்கிறதுக்கு தண்டனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தவறின் பக்கம் செல்வாங்களா? கண்டிப்பாக செல்ல மாட்டாங்க. இந்த தற்கொலை செய்கிறதுக்கு என்ன தண்டனைனா அல்லாஹ் சொல்கிறான், நீ எந்த விதத்தில் நீ மரணிச்சியோ தற்கொலை செஞ்சு அதே விதத்தில் நான் உனக்கு மறுமையில் தண்டனையை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ எந்த அளவு அல்லாஹ் சொல்கிறான். இப்போது உதாரணத்துக்கு கூர்மையான ஆயுதம் கத்தி எடுத்துப்போம். கத்தியை வச்சு தன்னை தானே குத்தி ஒருத்தவன் மரணிக்கிறான் அப்படின்னா இதனை வச்சு அல்லாஹ் மறுமை நாளில் நாளைக்கு வேதனை செய்யப்படுவான். இதுவே ஒரு பாய்சனை குடிச்சு இறக்குறான் அப்படின்னா இதனை வச்சு அல்லாஹ் கண்டிப்பாக வேதனையை கொடுப்பான். இதுவே ஒருத்தவன் மலை மீது ஏறி அதுலேருந்து ஏறி குதிச்சு தற்கொலை செய்கிறான் அப்படின்னா நாளை நரகத்தில் ஏறி அதுலேருந்து அவன் குதிச்சு வேதனை செய்யப்படுவான். ஒரே ஒரு மாட்டி வேதனை செய்யப்பட்டு அதோட அல்லாஹ் விட்டுருவானா? கண்டிப்பாக கிடையாது. அவன் நரகத்தில் ஏறுவான், திரும்ப குதிப்பான். இது திரும்ப நடக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இந்த அளவு தற்கொலைக்கு அப்படிங்கிறதுக்கு இன்னும் நரகம் தற்கொலை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு நரகம் தான்.
அப்போ இந்த அளவு வந்து ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குது இந்த தற்கொலை. ஒருத்தவன் தற்கொலை செய்யும் போது இந்த தவறெல்லாம் நினச்சி பார்த்தா அவன் தற்கொலை செய்வானா? கண்டிப்பாக தவறின் பக்கமே செல்ல மாட்டான். அப்போ இந்த அளவு ஒரு மோசமான ஒரு விஷயமா என்ன இருக்குது, தற்கொலை அப்படிங்கிறது இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது என்னன்னா வட்டி. பெரும்பாலும் நம்ம முஸ்லீம் தெரிஞ்சே ஒரு செய்கிற தப்பு அப்படின்னா அது இந்த வட்டி மட்டும்தான். எவ்வளோதான் ஹதீஸில் கேட்டாலும் சரி, எவ்வளோதான் பயான் கேட்டாலும் சரி, அந்த வட்டியில் தான் போய் என்ன பண்ணுறாங்க, விழுகக்கூடியவங்களா இருக்காங்க. அல்லாஹ் தான் நம்மளை எல்லாரையும் காப்பாற்றணும். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅதனு பி ஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி. யார் நீங்கள் வட்டியை வாங்குறீங்களோ அல்லாஹ் சொல்கிறான், வட்டியை வாங்காதீங்க. அப்படி நீங்கள் வட்டியை வாங்கினீங்கன்னா என்னுடையும் என் தூதருடைய போர் செய்ய வரீங்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். அப்போ எந்த அளவு அல்லாஹ் சொல்கிறான், நம்மளை படைச்சி இந்த உலகத்தை படைச்ச அல்லாஹ் கிட்ட நம்மளால் போர் செய்ய முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ இந்த அளவு அல்லாஹ் வந்து கேட்கக்கூடியவனா இருக்கான். இன்னும் யார் வட்டியை வாங்குறாங்களோ அவங்களுக்கு ரத்த ஆறுதான் தண்டனை. ரத்த ஆறுனா எப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் பார்க்குறோம். அப்போ பார்க்கும்போது ரத்தம் வரும். அதை பார்த்துட்டு நம்மளுக்கு எந்த அளவு இருக்கக்கூடியதாக இருக்கும், நடுநடுக்கும், தலை சுற்றுற மாதிரி இருக்கும், கொமட்டிக்கிட்டு வரும். அப்போ இந்த அளவு இருக்கக்கூடியதாக இருக்குது. இதே மாதிரி தான் மறுமை நல்ல ரத்த ஆற்றுல அடிச்சுக்கிட்டு வருவோமே, எல்லாம் எனக்கு கொமட்டுதே அப்படின்னு சொல்லி சொன்னால் விட்டுருவான் அல்லாஹ்? கண்டிப்பாக கிடையாது. ரத்த ஆற்றுல அப்படியே அடிச்சுக்கிட்டு வருவான் வட்டி வாங்கினவன். அப்போ எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது வட்டியில் தான் போய் விழுகக்கூடியவங்களா இருக்காங்க. அல்லாவை நம்புவோம் அப்படின்னு அல்லாவை நம்ப மாட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு சில மக்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் வட்டிலாம் வாங்கலம்மா, சாட்சி கையெழுத்து மட்டும் நாங்கள் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனால் ரசூலா சொல்கிறாங்க, பச்சை குத்தி கொள்பவரும் பச்சை குத்தி விடுவரும், இன்னும் வட்டி வாங்குறவங்க, வட்டிக்கு சாட்சி கையெழுத்து போடுறவங்க, இப்படி எல்லாருமே என்னது, அவங்கள நான் எல்லாரையும் சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சபிக்கிறான் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. நாங்கள் சாட்சி கையெழுத்து மட்டும்தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதுவும் என்னது, வட்டியில் வந்து வரக்கூடியதாக இருக்குது. இன்னும் யார் வட்டி வாங்குறாங்களோ அவன் பைத்தியகாரத்தனமாக மறுமை நாளில் எழுப்பப்படுவான். எப்படி? ஷைத்தான் தீண்டிய பைத்தியகாரத்தனமாக மறுமை நாளில் எழுப்பப்படுவான். அப்போ எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. ஆனால் நம்ம இதுக்கு அஞ்சுறோமா அப்படின்னு பார்த்தா சுத்தமாக கிடையாது. என்ன தான் பண்ணுறோம், வட்டியில் தான் போய் விழுகக்கூடியவங்களா இருக்கும். ஆனால் வட்டி அப்படிங்கிறது முற்றிலும் நம்ம தவிர்க்கக்கூடியவங்களா இருக்கணும். அடுத்தது என்னன்னா புறம் பேசுறது. இப்போ யாரை பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் சரி, புறம் மட்டும்தான் பேசக்கூடியவங்களா இருக்காங்க. தன்னை சீர்படுத்தி கொள்ள முடியாதவன் அடுத்தவனை சீர்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவனுடைய புறத்தை என்ன பண்ணுறான், எல்லார்ட்டையும் அவனோட குறையை வந்து எல்லார்ட்டையும் புறமாக பேசுறது. தன்னை ஃபஸ்ட்டு சீர்படுத்தி கொள்ள முடியல, ஆனால் மற்றவங்கள பற்றி என்ன பண்ணுறது, புறம் பேசக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனால் ரசூலா சொல்கிறாங்க, ஒரு மனிதனுடைய குறை இருக்குது அப்படின்னா இருக்கிறத பற்றி பேசுறது தான் புறம், இல்லாததை பற்றி பேசுறது என்னது, அவதூறு அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க. ஆனால் இன்றைய காலத்தில் மக்கள் கேட்குறாங்க, நாங்கள் இருக்கிறத தானமா பேசுகிறோம், இல்லாததை ஒன்றும் பேசலையே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க. இருக்கிறத பற்றி பேசுனா புறம்னு தெளிவாக ரசூலா சொல்லிட்டாங்களே, அப்போ இந்த மாதிரி கேள்வி வரும்னு ரசூலாவுக்கு தெரிஞ்சுதான் என்ன பண்ணுறாங்க, அழகாக முன்னாடியே சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க. அப்போ இருக்கிறத பற்றி பேசுகிறது தான் என்னது, புறமாக இருக்கக்கூடியதாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நாவால் ஈமான் கொண்டு நாவால் அல்லாவை ஏற்றுக்கொண்டு உள்ளத்தால் ஈமான் இறங்காதவங்களே. எப்படி அழைக்கிறாங்க, உள்ளத்தால் ஈமான் இறங்காதவங்களே, இறை நம்பிக்கையாளர்களை பார்த்து புறம் பேசாதீங்க, அவங்களோட குறைய துருவி துருவி ஆராயாதீங்க. அப்படி நீங்கள் துருவி துருவி ஆராய்ஞ்சிங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய குறையை வந்து துருவி துருவி ஆராயுவான். இன்னும் சொல்கிறாங்க, அந்த மனிதன் புறம் பேசினான அந்த மனிதன் அவனுடைய குடும்பத்தினர் முன்னாடியே அல்லாஹ் அதை கொண்டுட்டு வருவான் அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ எந்த அளவு ஒரு மோசமான ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருக்குது இந்த புறம் பேசுறது. ஆனால் சர்வ சாதாரணமாக பேசக்கூடியவங்களா இருக்கும். புறம் பேசிட்டு நம்ம முன்னாடி அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, பின்னாடி போய் அல்லாஹ் கிட்ட ஒரு கையேந்தல் ஏந்தினா போதும், நம்மளுடைய நிலைமை என்ன ஆகிறது, கொஷின் மார்க்கு தான். இன்னும் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்கிறான், வயலுள்ளி குள்ளி ஹும்மசத்தில் லும்மஸா, குறை கூறி புறம் பேசி கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் கேடு தான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். யாரு? நம்ம படைச்சவன், நம்ம எல்லாரையும் படைச்சவன் சொல்கிறான் கேடுதான்னு.
அப்போ எவ்வளோ ஒரு மோசமான ஒரு விஷயமா இந்த புறம் பேசுறது இருக்கு. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், யார் புறம் பேசுகிறீங்களோ அவங்க வந்து சகோதரனுடைய மாமிசத்தை தின்னதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ மோசமாக இருக்குது. இன்னும் புறம் பேசுறதுக்கு என்ன தண்டனை அப்படின்னா, திவாலாகி போனவங்க மறுமை நாளில் கொண்டு வரப்படுவாங்க. மூட்டை மூட்டையாக நன்மையை சேர்த்துக்கிட்டு கொண்டு வரப்படுவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, யாரெல்லாம் நான் நிறையா நன்மையை வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்போ ஒருத்தவங்க கொண்டு வரப்படுவான். அவன் பார்த்தா பாவ மன்னிப்பு எல்லாத்தையும் பாவத்தை மட்டும்தான் சுமந்துக்கிட்டு வருவான். அப்போ இவன் யார் தெரியுமா? நன்மையை கொண்டு வந்தானே, இவன் தான் புறம் பேசினவன். அந்த பாவத்தை சுமந்து வந்தாங்களே, அவங்க தான் இவங்க புறம் பேசினவங்க. அப்படி இருக்கும்போது அந்த புறம் பேசினவன் அல்லாஹ் சொல்லுவானா, உன்னுடைய நன்மை எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடு. அவனை பற்றி நீ புறம் பேசினல, உன்னுடைய நன்மை எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடு அப்படின்வானா. அவனுடைய பாவத்தை எல்லாரையும் இவன் சுமப்பான். பாவத்தை சுமந்தாலே என்னது? நரகம்தான். அப்போ இந்த அளவு ஒரு மோசமான ஒரு கேவலமான ஒரு விஷயமா என்ன இருக்குது? இந்த புறம் பேசுறது அப்படிங்கிறது இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும்? அதிகம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்ம அல்லாஹ்வை வணங்கி இந்த அளவு நன்மையை சேர்த்து ஒரு புறம் பேசுகிறனால நரகம் போகிறோம் அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அஞ்சி கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். அடுத்தது என்னன்னா, கேலி செய்கிறது. இந்த உலகத்தில் சர்வ சாதாரணமாக கேலி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. எந்த அளவு அப்படின்னா, குண்டாக இருக்கிறவங்கள பார்த்து குண்டச்சினும், இன்னொருக்கு ஒல்லியாக இருக்கிறவங்கள பார்த்து ஒல்லி குச்சினும், கருப்பாக இருக்கிறவங்கள கருப்பச்சினும் இப்படின்னு கிண்டல் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், அல்லாஹ் படைத்த படைப்பை கேலி செய்யறதுக்கு நம்மளுக்குலாம் என்ன தகுதி இருக்குது? ஒரு தகுதியுமே இல்லை. இப்படி இருக்கும் போது என்ன பண்ணுறாங்க? கேலி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க. அதுவும் எப்படி அல்லாஹ் சொல்கிறான், நம்பிக்கை கொண்டோரே, ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை பார்த்து கேலி செய்யாதீங்க, உங்களை விட அவங்க சிறந்தவங்களா இருப்பாங்க. ஒரு பெண் மற்றொரு பெண்ணை பார்த்து கேலி செய்யாதீங்க, உன்னை விட அவ சிறந்தவளா இருப்பா. எப்படி அல்லாஹ் சொல்றான்? ஒரு பெண் மற்றொரு பெண்ணை பார்த்து கேலி செய்யாதன்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் குறைய துருவி துருவி ஆராயாத, பட்ட பெயரால சுட்டி காமிக்காத, இது தவறு. இதுக்கு மீறியும் நீ செஞ்ச அப்படின்னா அநீதி இழைச்சவங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். சுப்ஹான் அல்லாஹ். அப்போ எந்த அளவு ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம இப்போல்லாம் சர்வ சாதாரணமாக கேலி செய்யக்கூடியவங்களா இருக்கும். அவங்க நம்ம முன்னாடி என்ன பண்ணுவாங்க? சிரிச்சுட்டு போயிடுவாங்க. பின்னாடி அல்லாஹ் கிட்ட ஒரு கையேந்தல் ஏந்துனா போதும், அல்லாஹ் என்னை பற்றி இவன் கேலி செய்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட ஒரு கையேந்தல் ஏந்துனா போதும், நம்மளுடைய நிலைமை என்ன ஆகுறது? அவ்வளோதான். இந்த இடத்துல கேள்விக்குறியாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம சிந்திச்சு செயல்படணுமா இல்லையா? கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன பண்ணுறோம்? ஒருத்தவங்கள கேலி செய்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சபையில் மற்றவங்கள சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேலி செய்யக்கூடியவனா இருக்கான். எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம்! மற்றவங்கள சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கேலி செய்யக்கூடியவனா இருக்கான். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இதை முற்றிலும் நம்ம தவிர்க்கக்கூடியவங்களா இருக்கணும். என்ன விஷயம் நம்ம நினச்சிக்கிட்டு இது எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களா இருக்கும். ஆனால் இதுக்கு கூட அல்லாஹ் என்ன பண்ணுறான்? தண்டனையை வச்சுருக்கான். அப்போ இன்ஷா அல்லாஹ் இனிமேல் ஏதாவது ஒரு தவறு நடக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? தண்டனையை நினச்சி பார்க்கணும். அல்லாஹ்வுக்கு அதிகம் அஞ்சு கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். எனவே வரக்கூடிய காலங்களில் அதிகம் தவறுகளை தவிர்த்து தண்டனைக்கு அல்லாஹ்வுக்காக அஞ்சி உயரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை அடைவோமாக என்று கூறியவராய் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னூர் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆதரவு பெற்றது. மேலக்காவிதி கும்பகோணம். இறைவனின் அருளால் கல்லூரியின் சிறப்பு அம்சங்கள் தரமான கல்வி, நல்லொழுக்க போதனைகள், அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறப்பான பாடத்திட்டங்கள், ஹாஸ்டல் வசதியும் உண்டு. 2026-27 கல்வியாண்டிற்கான சேர்க்கை முன்பதிவு நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8940606388 மேலும் 8940606333.